இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வயஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா உலாயிக மா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹு தஆலா இறக்கிய திருவேதத்தை யார் மறைக்கிறார்கள், மினல் கிதாப், வேதத்திலிருந்தும் அல்லாஹ் இறக்கிய ஆயத்துக்களை யார் மறைக்கிறார்களோ, வயஷ்தரூன பிஹி, இன்னும் அதை கொண்டு அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், சமணன் கலீலா, அற்ப துனியாவுடைய காசுகளை வாங்கிக் கொள்கிறார்கள். அவருடைய நோக்கமே அவர்களுக்கு இதை வைத்து ஆயத்துக்களை மாற்றி, யஹூது நஸ்ரானிகள் அவருடைய தௌராத் இஞ்சியில மாற்றி அதை கொண்டு துனியாவுடைய அற்ப காசுகளை பெற்றுக் கொள்கிறார்கள். உலாயிக மா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார், அவர்கள் தங்கள் வயிற்றிலே நெருப்பை தவிர வேறு எதையும் திங்கவில்லை. அப்படின்னா அவங்க வாங்குற அந்த காசு அவங்க நரக நெருப்புக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப அதனுடைய முடிவு மோசமா இருக்கனால அவன் திங்கிறது சோத்த இல்ல நெருப்பு தான் திங்கிறது. வலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலாவும் அவரிடத்திலே கியாமத் நாளிலே பேச மாட்டான். அப்ப நம்மை போன்ற அல்லாஹ் முற்றிலும் ஈமான் கொண்ட நல்லடியார்கள் அல்லாஹ் பேசுவான் அப்படிங்கிற சந்தோஷ செய்தியில ஒதுங்கிருக்கு. அவர்கள் குர்ஆன்ல மாற்றம் செய்யறாங்கன்னா அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான். அப்ப நம்மள்ட்ட பேசுவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் பேசின பேச்சு தான். அந்த பேச்சை அவமரியாதை செஞ்சு அவங்க அதை மாத்தி மாத்தி எழுத வச்சானுங்கல்ல, திரும்ப பேச மாட்டான். இப்ப நம்முடைய குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. நீங்க இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பேச்சு கண்ணியப்படுத்தினா நாளைக்கு நேரடியா பேசுவான். இது ரசூலுல்லாஹ் மூலம் பேசிய பேச்சு, உங்களுக்கு நேரடியா நம்மள்ட்ட பேசல. கியாமத் நாள்ல நம்ம நேரடியா அல்லாஹ் பேசுவான். இப்ப இந்த பேச்சை நீ கண்ணியப்படுத்தினா, இதை அலட்சியப்படுத்தினா மறுபடியும் பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவங்க எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அழித்து அவர்களை நீக்க மாட்டான். அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமா எல்லா பாவங்களையும் கியாமத் நாள்ல தஸ்கியா செய்வான், சுத்தப்படுத்துவான் அல்லாஹ் தஆலா. இது கியாமத் நாள்லயும் வைக்கலாம், துனியாவிலையும் வைக்கலாம். உலகிலும் அல்லாஹ் நம்மளை பரிசுத்தப்படுத்துவான், ஆகிரத்திலும் நம்மளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவான். பலில்லாஹு யுஸக்கீஹிம், அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்தக்கூடிய இருக்கிறான். அது வலஹும் அஸாபுன் அலீம், அந்த யஹூதி நஸ்ரானிகளுக்கு வேதனை தரும், வலி தரும் வேதனை அதிகம் காத்திருக்கிறது. உலாயிக அல்லதீன இஷ்தரவு ضلالة بالهدى, அவர்கள் யார் என்றால் வலாலத்தை வாங்கிக் கொண்டார்கள், பில் ஹுதா, நேர்வழியை விட்டுவிட்டு. இதுதான் நேர்வழி என்று தெரிந்த பின்பும் அதை விட்டுவிட்டு வலாலத்தில் இருப்பதையே பிரியப்பட்டுக் கொண்டார்கள், துனியாவுடைய அற்ப சுகத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு. அப்போ துனியாவை வாங்கிட்டு ஹிதாயத்தை கொடுத்துட்டான். வல் அஸாப பில் மக்ஃபிரா, அஸாபை அவன் வாங்கிக் கொண்டான், பில் மக்ஃபிரா, மக்ஃபிரத்தை விட்டு. அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களை சுவன வாழ்வு தருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறான். அவங்க எல்லாமே தான் செய்து தவறு நரக வழி என்று தெரிந்தும் கூட அவர்கள் குர்ஆனை, அவர்களுடைய வேதங்களை மாற்றுவதும் மார்க்கத்தில் சட்டத்திட்டங்களை இஷ்டத்துக்கு தான் வளைத்துக் கொள்வதுமாக அவன் நடந்து கொள்கிறான். யஹூது நஸ்ரானிகள், குறிப்பாக அவர்கள் உண்டான பாதிரியார்கள், அவர்களின் தலைவர்கள் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விட்டு அஸாபை வாங்கிக் கொண்டார்கள். ஃபமா அஸ்வரஹும் அலன்னார், என்ன நரகிலே அவர்களுடைய பொறுமைதான் என்ன. ஆச்சரியமா சொல்றது, மா அஸ்வர பிஹிம் மா அஹ்சின் பி ஸைதின் மா அஹ்ஸன ஸைதின். அதுல இஸ்மு தஃபீல், இது தஅஜ்ஜுபுடைய சீகா, ரெண்டு சீகா. ஒன்னு என்ன, அஹ்சின் பிஹி மா அஹ்ஸனஹு, மா அஹ்ஸன ஸைது, என்ன அழகா இருக்கிறான். அஹ்சின் பி ஸைதின், ஸைது என்ன அழகாக இருக்கிறான் அப்படிங்கிறது. அவன் அழகுதான் எண்ணி அப்படின்னு சொல்லுவான். மாஸ்வரஹும் அலன்னார், நரகிலே அவர்கள் என்ன பொறுமையாக இருக்கிறார்கள். இப்ப நரகத்துக்கு போறோம்னு தெரிஞ்சு
பரவாயில்ல போனா போயிட்டு போனோம் அப்படின்னு அவங்க அசால்ட்டா இருக்கு. ஏன்னா அவர்கள் வேதத்திலேயே வந்திருக்கு, இந்த மாதிரி வேதங்கள்ல தில்லு முள்ளு செய்யறவங்களுக்கு நரக தண்டனை தான் வந்திருக்குது. நரக தண்டனை தான் தெரிஞ்சு அங்க போவோம் நல்லா உணர்ந்து தப்பு செய்யறானே, அப்ப அவன் நரகத்துக்கு போறதுக்கு நான் போய் பொறுமையா இருந்துக்கலாம்ப்பா, நரகத்துக்கு போய் சபுரா இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் அவ்வளவு வேதனை இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொண்டது போலவா தெரிகிறது. இப்ப நரகத்துல என்ன நரகத்தை கொண்டு அவருடைய பொறுமைதான் என்ன அப்படின்னு ஆச்சரியமா சொல்லக்கூடியது. என்னவை இந்த கொலை செஞ்சா உன்னை திருப்பி கொலை செய்யப்படும் அப்படின்னு தெரிந்து கூட கொலை செஞ்சான்னா பரவாயில்ல, தூக்க மாட்டா மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரில இருக்கு. என்ன பொறுமை! திருடினாலும் கை வெட்டப்படும் சொன்னா பரவாயில்ல, திருடுறேன், கை வெட்டினா வெட்டிட்டு போட்டோம், இப்ப கை வெட்டினா பரவாயில்லங்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுப்பா, பரவாயில்ல நல்ல வீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அவங்களுடைய அகமகளா நரகம் என்பது தெரிந்தும் இவ்வாறு செய்யுங்கள், நரகத்துக்கு பொறுத்து கொள்வீர்களா நீங்கள்? அது அவங்களால தாங்க முடியுமா நரகத்தை? அதை யோசிக்க வேண்டாமா அவங்க புத்தியை கொண்டு? இதுல அல்லாஹ்வுல அவர்களை குறை சொல்வது இருக்கிறது. அது சொல்லுகிற பாணி அல்லாஹ் ரொம்ப அழகான பாணியை சொல்லி காட்டுறான். மூமின்களே, என்ன அவருடைய பொறுமைதான் என்னை நரகை கொண்டு அப்படின்னு. ஏன் இவ்வாறு அவர்கள் நரகை விலைக்கு வாங்கி கொண்டார்கள், மகஃபிரத்தை விட்டுவிட்டு அதாபை விலைக்கு வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், பிஅன்னல்லாஹ நஸ்ஸல் கிதாப பில் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கிதாபு வேதங்களை உண்மையை கொண்டுதான் இறக்கினான். முழு கிதாபும் முழு தௌராத் இன்ஜீல் குர்ஆன் அனைத்தும் உண்மையான வேதம் தான். இன்னல்லதீன இக்தலஃபூ ஃபில் கிதாபி, நிச்சயமாக கிதாபிலே யார் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ யஹூதி நஸ்ரானிகள், லஃபீ ஷிகாகின் பஈத், அவர்கள்தான் மிக தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள், பிளவிலே இருக்கிறார்கள், அவர்களுக்குள் கருத்து வேறுபாட்டிலே. அதனாலதான் அவர்கள் இவ்வாறு அது வேதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து வேறுபாடு கொண்டு அதில் சிலதை ஏற்றுக்கொள்வது, சிலதை மறுப்பது, சிலதை மாற்றுவது, இவ்வாறு தௌராத்து இன்ஜீலை மாற்றி கெடுத்து அவர்கள் வழிகட்டு போய் நரகவாசியா போயிட்டாங்க. லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், யஹூதி நஸ்ரானிகளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. எது உண்மையான கிப்லா, இது உண்மையான கிப்லா? ரசூலுல்லாஹி கிப்லாவை மாத்தினாங்க இல்லையா? அப்ப எங்களுக்கு பெரிய கிப்லாவா, உங்களுக்கு பெரிய கிப்லாவா, எது சரியான? இவங்க மஷ்ரிக் நோக்கி தொழுகிறார்கள், ஒருத்தர் மக்ரிப் நோக்கி தொழுகிறாங்க, ஒரு பிரிவினர் பைத்துல் முகத்தை பார்த்து தொழுகிறாங்க, முஸ்லிம் காபத்துல்லா பார்த்து தொழுகிறாங்க. எது உண்மையான கிப்லா, எது சிறந்த கிப்லா அப்படின்னு அவங்களுக்குள்ள சர்ச்சை. இல்ல சொல்றேன், நீ அங்க முகம் திருப்புறது இங்க முகம் திருப்புறதுனால பெரிய ஆளா போயிட மாட்டேயா நீங்க? லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிக்கின் பக்கமோ மக்ரிபின் பக்கமோ, கிழக்கின் பக்கமோ மேற்கின் பக்கமோ முகத்தை திருப்புவதினாலே நல்லதாக ஆகிவிடாது. அது பெரிய நற்காரியமா அல்ல. அது எங்க பக்கம் திரும்ப அல்லா தான் இருக்கிறான், எந்த பக்கம் கிப்லா அல்லா வச்சா அவங்க திரும்ப வேண்டியதான் உத்தரவு. வலாக்கின்னல் பிர்ர, என்னும் நற்செயல் என்பது என்னவென்றால், மன் ஆமன பில்லாஹி, யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவருடைய நற்செயல் தான் நற்செயல். பிர்ரு மன் ஆமன பில்லாஹின்னு வரும். யார் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவருடைய நற்செயல் தான் நற்செயலா இருக்கும். பிர் என்ற ஜவாபு என்ற ஹபர் போகப்பட்டிருக்கு. முதல் பிர் இஸ்மு, இரண்டாவது பிர் ஹபருக்கும் போகப்பட்டிருக்கு. சில பேர் இப்படி தேவை செய்யறாங்க, வலாக்கின்னல் பிர்ர கருத்து அல் பார்ர, நன்மை செய்யக்கூடியவர் யார் என்றால், ஆமன பில்லாஹி, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டாரே அவர் தான் நன்மை செய்யக்கூடியவர். அல் பார்ன்னு வச்சாலோ பர்ன்னு வச்சாலோ நன்மை செய்யக்கூடியவர். பிர்ன்னு வச்சா நன்மை நற்செயல்.
பர்ரு நற்செயல்னா பர்ரு பாருங்கிறத நற்செயல் செய்யக்கூடியவர். அப்படி படிச்சீங்க. வலாக்கின்னுல் பர்ர என்று சில கிராத்துல வர்ற மாதிரி படிச்சீங்க. நற்செயல் செய்பவர் யார் என்றால் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ் கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொள்ளக்கூடியவர் தான் என்று அர்த்தம் வைக்கணும். பிர்ரன் வச்சா நற்செயல் என்றால் எதுவெனில் பிர்ரு மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, அல்லாஹ் கொண்டும் யௌமில் ஆகிரி கொண்டும் ஈமான் கொண்டாரே அவரின் நற்செயல் தான் நற்செயலாகும். வல் மலாயிகத்தி வல் கிதாப், மலக்குகளையும் கிதாபுகளையும் கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ, வன் நபியீன், இன்னும் நபிமார்களை கொண்டு யார் ஈமான் கொண்டார்களோ, பாத்தல் மாலா அலா ஹுப்பிஹி, தனது பொருளை அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்திலே செலவு செய்தார்களோ, ஹுப்பிஹியுடைய தமீர் எங்கீங்க? அல்லாஹ்வின் பக்கம். ஆமன பில்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நம்பிரமிட்டோம். அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது உண்டான பிரியத்தினாலே அந்த பொருள்களை எல்லாம் செலவு செய்தார்கள். வேற தனக்கு பெருமை வேண்டும் என்றோ புகழ் வேண்டும் என்றோ எல்லோரும் தன்னை மதிக்கணும் என்றோ எந்த நோக்கமும் இல்லை. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, நான் அல்லாஹ்வுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறோம், உங்கள்ட்ட எந்த கூலியோ நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றோ திரும்ப எதிர்பார்க்கலாம். வாத்தல் மாலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் யதீமம் வஅசீரா. வல்லையில் வருது. என்ன வருது? வாத்தல் மாலா ஹுப்பிஹி எங்க வருது? வாத்தல் மாலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் யதீமம் வஅசீரா. அல்லது யுக்தி மாலவு யதஸக்கா அப்படின்னு வருது. நான் அவருடைய பொருளை பாவத்திலும் தங்களை பரிசுத்தமாக கொள்வதற்காக வேண்டி தானமாக கொடுப்பார்கள். ஒமாலி அஹதின் இந்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, அவர்கள்ட்ட திரும்பி தரக்கூடிய நியமத்து எதுவும் இல்லை. யாருக்கும் அவங்க செஞ்ச நியமத்துக்கு பகரமாக இவங்க தான தர்மம் கொடுக்கல, அல்லது வேறு யாரும் யார்கிட்டையும் இவங்க தாங்கள் செய்த நன்மைக்கு பிரதிபகாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதாவாகிய அனைத்திலும் மேலானவனாகிய அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே தேடியவர்களாக இருந்தார்கள். வலசௌஃப யர்தா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹை கொண்டு திருப்தி அடைந்து கொள்வார்கள். அவங்க தர்மத்துக்கு பாரமா அல்லாஹ் 1க்கு 10 துன்யாவிலையும் கொடுப்பான், ஆகிரத்திலையும் கொடுப்பான். அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ் மீது பொருந்தி கொள்வார்கள், திருப்தி அடைந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹுப்பிஹி யாருடைய நேசத்துல? அல்லாஹ்வுடைய மீதான காதல்ல கொடுக்கணும். அந்த பொருள் தான் பிரியமான பொருள். ஆத்தல் மாலா அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வப்னி ஸபீல். ذوில் குர்பா உறவினர்களுக்கு, வல் யதாமா அனாதைகளுக்கு, வல் மசாகீன் மிஸ்கீன்கள், போதுமான அளவு வசதி வாய்ப்பு பெறாதவர்கள், அவங்க வருமானம் பத்தல அவங்களுக்கு, அது மிஸ்கீன் பேர். ஃபகீர்னா எதுவும் வருமானமே இல்லை, 10 மாசம் 10,000 சம்பாதிக்கிறான், செலவு 15,000 ரூபாய் இருக்கு, மிஸ்கீன் தான் அவரு. வப்னு ஸபீல் முசாஃபிர்கள், பயணிகள், ஊர் விட்டு ஊருக்கு போறாங்க, பொண்ணு காசம் தீர்ந்து போச்சு, ஏழை ஜன மாதிரி தான் அவங்க கொடுக்கலாம். வசாயிலீன், இன்னும் காசு கேட்கக்கூடியவர்கள் கேட்கிறவங்க. அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி, அடிமைகள் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமைகள்
அதே மாதிரி கைதிகள் இவர்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி செலவு பண்ணலாம். இது உப்பிகி அல்லாஹ் பிரியத்தில் செலவு பண்றது எல்லாமே. சில பேர் இந்த ஹீவுல மீற பொருள் அப்படின்னு அர்த்தம். பொருள் மேல் பிரியம் இருக்கும் நிலையிலே அதை செலவு செய்வார்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காசு பணத்து மேல ரொம்ப தேவை, கடும் தேவை இருக்கு, இவனுக்கும் தேவை இருக்கு, ரொம்ப அவசியம் இருக்கு, அந்த நேரத்துல போய் அடுத்த கொடுக்குறான் பாருங்க, அது உயர்ந்த தர்மம். இவனுக்கே ரொம்ப தேவை இருக்கு, 100 ரூபா வருமானம் வந்துருக்கு இன்னைக்கு, இவன் 50 ரூபா எடுத்துக்கு 50 ரூபா கொண்டு போய் அவன் தம்பி கஷ்டப்படுறான்னு கொண்டு கொடுக்குறான் பாருங்க, அது ரொம்ப பிரியமான, அல்லாஹ்வுக்கு பிரியமான. பொருளின் மேல் பிரியம் இருக்கும் நிலையிலேயே அது இன்னொரு கருத்தும் உள்ள இருக்கு. அப்ப எந்த பொருளில உனக்கு பிரியம் இல்லையோ, வேஸ்ட்னு நினைக்கிறியோ, அதை கொண்டு போய் தர்மம் செஞ்சு பெரிய பிறப்புன்னு பீத்திக்காத. வேஸ்ட் பொருளை கொண்டு போய் இவனுக்கே தேவையில்லை, கெட்டு போன பால், ஊசி போன ஹல்வா, வீணா போன சால்னா, நொறுத்து போன பழைய சோறு, இது வந்து ஏழைகளுக்கு போடுறது. கிழிஞ்சு போன துப்பா, பிஞ்சு போன செருப்பு, இது ஏழைகளுக்கு போடுறது. பெரிய தர்ம பிறகு நினைச்சுக்கிறது அது சரி. பிரியம் இருக்கும் நிலையிலே அதை செலவு பண்ணும் இந்த பொருளை மீது. அது ஒரு கருத்து. இன்னும் சிலருக்கு இப்படியும் கருத்து சொல்றாங்க அதுக்கு. அதாவது ஒரு மனுஷனுக்கு மூத்து வர நேரத்துல அது வரைக்கும் பொருளை யாருக்கும் கூப்பிடுறது. சரி 3 நாள் போயிடுவேன் டாக்டர் சொல்லிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் கேட்டு உழைக்காது அப்படின்றார். உடனே என்னோட அந்த வீட்டை பள்ளியாளர் கொடுத்துருங்க, இந்த வீட்டை மனசாக கொடுங்க, இதை ஏழைகளுக்கு கொடுங்க, அது மிஸ்கின்களை கொடுங்க அப்படிங்கிறாரு. இது வந்து பொருள் மேல பிரியம் போயிடுச்சு. போயிருக்கு, ஏன்னா எல்லாம் சாவதானே போறோம். இன்னும் 3 நாளைக்கு ஒரு இட்லியோ 2 இட்லியோ இறங்க போகுது உள்ளுக்குள்ள, அவ்வளவுதான். என்ன ஒரு 1/2 டம்ளர் பால் இறங்கும், அவ்வளவுதான். இதுக்கு மேல காசை வச்சு என்ன பண்றது? இது அவங்களுக்கு இது இவங்களுக்குங்கிறது. அந்த பொருளின் மேலும் பிரியம் எல்லாம் போன பின்பு வசிய செய்யறது, இது சரியில்லை. அதனாலதான் மார்க்கம் அந்த மாதிரி வசதி செஞ்சாலும் செல்லாதுன்றது. மரத மூத்துல வசதி செஞ்சா 3ல் 1 பங்கு வேணா செல்லுபடி ஆக்கலாம், போனா போதுண்டு. அவன் சொன்னதுல 3ல் 1 பங்கு எடுத்து அது கொடுத்துடலாம், மிச்சம் கொடுக்க முடியாது, வாரிசுகளுக்கு தான் போகும். யார் உண்மையான அவருடைய பிள்ளைகளோ மனைவியோ மக்களோ அவங்க தான் போகும். ஆத்தல் மால பொருளை அவன் செலவழிப்பான், அலா ஹுப்பிஹி அதுவே பிரியம் இருக்கும் நிலையிலே, மா ஹுப்பிஹி. அப்ப பொருளை இவ்வளவு பேருக்கு பொருளையும் செலவழிப்பார், காமசதா தொழுகையும் நிலைநாட்டுவார், ஆத்தல் ஜகாத்த ஜகாத்தையும் கொடுத்து வருவாரே, அவருடைய நன்மைதான் நன்மை. இப்ப ஆத்தல் மால பொருளை செலவழிப்பார் நல்லா சொல்லிட்டு, சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜகாத்தையும் கொடுப்பாருன்னு சொன்னா, இது நல்லா தெரியுது. ஜகாத்து வேற, மற்ற செலவழிக்கிறதுங்கிறது வேற. ஜகாத்து வருஷம் கொடுக்குறவன், இது இல்லாம வருஷமெல்லாம் நீ மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றதும் உண்மையான நல்லடியார்கள் ஆவதற்கு நல்ல வழியாதான். இன்னும் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதா ஆகது அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் வாக்குறுதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வறுமையின் நேரத்தில், பசானா கடும் வறுமை, வியாதிகள், சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கஷ்ட நஷ்டம் வியாதி வரும் நேரத்திலேயும் கடும் ஏழ்மை வரும் நேரத்திலேயும், போருடைய நேரத்திலேயும், மக்கள் ஹிதால் கடும் போர் நடக்கும் நேரத்திலே போர், இந்த நேரங்களெல்லாம் அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள். இவர்கள் தான் நல்லவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் இடத்திலே. உலாய்கல்லதீன சதகு, இவர்கள் தான் தாங்கள் ஈமான் கொண்டதை அல்லாஹ் இடத்திலே உண்மைப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். உலாய்கல்லதீன சதகு
முத்தகூன், இவர்கள் தான் தாங்கள் சொன்ன ஈமான் கொண்டோம் என்ற சொன்ன சொல்லிலே உண்மை செல்லக்கூடியவர்களாகவும் இறைவனே பயந்து நடக்கக்கூடிய நிலடியாரெல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய நல்லதுதான் நன்மை, இந்த செயல்கள் தான் நற்காரியம். சும்மா மூஞ்சி அங்கு திங்கிட்டு திருப்புறதுல ஊரே ஏமாத்திக்கிட்டு பள்ளியா கபலா நோக்கி முன்னாடி எல்லாம் மன்னிச்சிருவானாக்கா. ஊரே ஏமாத்தி உடையில அள்ளி போட்டுவிட்டு சோறு தின்ட்டு கபலா நோக்கி நின்று ஏப்பா வேற ஒரு திண்ட வடையெல்லாம் நாக்கமா மாறி வெளியே வருது. பக்கத்துல யாரும் நிற்க முடியல, வீதியில குடிச்சு பண்ணிக்கிறான் அங்க போயிட்டு பக்கத்துல இருக்கவங்க எப்பாடி மூக்க பத்துறான் தொழுகையிலேயே. இது இறை காதல் அல்ல, அதான் உப்பிஹி இல்ல, அல்லாவோட நேசம் கல்வி அறவே இல்லை. உலாகம் இப்ப அப்போ வெறும் வெளிரங்க வணக்க வழிபாடுகளை அல்ல எதிர்பார்க்கல. பிராக்டிக்கல் லைஃப்ல நீ எப்படி நடந்துக்கிற, வெளிரங்க வாழ்க்கை வெறும் தியரி மட்டும் உதவாதுன்றான். புராணா படிச்சவன் ஒருத்தன் ஒரு சொட்டு கூட அமல் இல்லை. சொல்ல போனா அந்த குரான் அவனை லான செய்தவன ஏண்டா என்னை படிச்சுட்டு போய் அம்மா படிக்கிறான். குரான் ஓடுதான் என்னண்டு ثم يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما. தம்பி கால் வாங்கிட்ட தம்பி போமா சும்மா இருக்குன்னு தைச்சா முடிச்சோம். திரும்ப கத்தி போடணும் என்ன பண்றாங்க. ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. தம்பி ரேஷன் கடைக்கு போகணும், சும்மா இருக்கு ஏமா காவாம கிடக்கு இந்த வயசுல தொண்ணூத்தி ஒரு குரான உட்காந்து விடுறியா நீ எல்லாம் ஒரு மனுஷியா யார அம்மா. تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة. அத்தா கூப்பிடுற தம்பி கொஞ்சம் முழு தேய்ச்சுட. ஏன்டா இந்த வயசுல சாவாம கிடக்குறீங்க என்ன நீங்க சைத்தா முடிச்சவங்க வீட்டுக்கு வரமா எங்க போய் தொலைஞ்சு இப்பதான் போலாம்ல பிச்சை எடுத்து போலாம்ல எங்கேயாச்சும். ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة. அந்த குர்ஆன்ல அணைச்சது இவனை பார்த்து திருட்டு பயில. ஏன்னா அம்மா கூப்பிடுறாங்க, அத்தா கூப்பிடுறாங்க, பாடா கொஞ்சம் நீ உதவி செய்யறா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது ஓதுறாரு அண்ணது وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. குர்ஆன் பாராட்டுவான் அவனை. குர்ஆன் சேர்ந்து அணைச்சி திருட்டு பயில. அந்த குர்ஆனை படைச்சவங்க அணைச்சிடறான். குர்ஆன் படைச்சவன் குர்ஆன் நம்ம இறக்கணும் படைச்சவன் சொல்ல. குர்ஆன் மக்லூக் இல்லை இல்லையா, அது அல்லாஹ்வுடைய கலாம் சிஃபத்துல்லாஹ். குர்ஆனை இறக்கணும்னும் லானத் செய்றாங்க, மலக்குகளும் லானத் செய்றாங்க, நபிமார்கள் லானத் செய்றாங்க, சைத்தான் வந்துட்டார். ஓதுறது ஒண்ணு, நடக்கிறது வேற. ஓதுறான் அவன் பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரல, அத ஒரு தினசரி வாழ்க்கையில கொண்டு வரல. குர்ஆன் வெறும் தியரியா வச்சுட்ட. இன்னவை ஓதுறதுக்கு, பாத்தியா ஓதுறதுக்கு, 40 பாத்தியால ஓதுறதுக்கு, தராவில ஓதுறதுக்கு, டெய்லி காலையில கொஞ்சம் ஓதுறதுக்கு, அதான் குர்ஆன். இப்ப இந்த வரலாம் சொன்ன பத்தியில என்னைக்காவது கவனிச்சிருக்கியா? என்னைக்காவது கைதிகளை பத்தி சிந்திச்சிருக்கிறியா? நீ சிறையில் எத்தனை முஸ்லீம்கள் வாடுகிறார்கள் அவளை பத்தி யோசிச்சியா? சரி, அவங்கள போய் நீ சிறையில போய் விசாரிக்க வேணாம். அவங்க குடும்பத்தால் அவன் ஜெயிலுக்கு போயிட்டாரே, அத்தா தப்பு செஞ்சோ அல்லது அரசாங்கத்தால் அநியாயமா கைது செய்யப்பட்டோ, விசாரணை கைதியாகவோ சந்தேகத்திலே உள்ள போயிட்டாங்களே, அவங்க குடும்ப சந்தியில் நிற்குமே, அவங்க மனைவி மக்களுக்கு என்ன ஆதரவு? உதவி வசூல் பண்ணி கொடுப்பான், கொடுத்தியா என்னைக்காச்சும்? வசூல் பண்ணி தின்றதுக்கான நிறைய பேர் ஏதோ உதவி செஞ்சிருக்கானா? சிறைச்சாலையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை சென்று நீ சந்தித்திருக்கிறாயா? மனசு வருதா உனக்கு? நாம சொன்னோம் வச்சுக்கோங்க, நீ போய் பாத்தியாச்சா இருக்கு முதல்ல, என்ன கேக்குற நீ அப்படின்னு. அந்த பணி இப்படி ஒரு இந்த செயலை சொல்லுகிற பணி உலமாக்கலாக நாங்க செய்யறோம். நீ என்ன திண்டு தூங்க கடையும் வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு மார்க்கத்துக்காக என்ன செஞ்ச? சாத்துக்கா இப்ப இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் உலமாக்கல அவங்களும் பொது சேவைக்கு போகணும் அப்படின்னு யாத்தையும் தெருவுக்கு இறங்க சொல்லிட்டா, அப்ப அந்த மார்க்கத்து தீனை பற்றி மக்களுக்கு சொல்ற சேவை யாருக்கு? இது சேவை தானே, ஒரு சேவை செய்வாங்க.
நீ என்ன சேவை செஞ்சான்னு கேட்டா, திரும்பி நீ என்ன சேவை செஞ்சான்னு கேட்டா, அவங்க சொன்னல இது குர்ஆன் எடுத்து இது ஒரு சேவை தானே, ஹதீஸ் எடுத்து மக்களுக்கு பயான் செய்வது ஒரு சேவை தானே. ஒவ்வொருத்தரும் அவங்க துறையில சேவை செய்யணுங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, சேரி பகுதிகளில் போய் ஏழைகளுக்கு இலவசமா வைத்தியம் பார்த்தாரு. போனா சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருந்துச்சு. வந்து சொன்னாரு எம்எல்ஏட்ட அல்லது எம்பிட்ட, பாருங்க சாலைகள்லாம் குண்டும் குழியும் இருக்கு, அதனுடைய ஏற்பாடுகள் நீங்க செய்யுங்க. நீ என்ன செய்ய, நீ செய்ய வேண்டியதான். ஏன் நான் என் சேவை செஞ்சேன், நான் படித்த படிப்புக்கு நான் போய் அந்த மக்களுக்கு எல்லாம் இலவசம் வைத்தியம் பார்த்து ரொம்ப பேருக்கு சுகா வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன், மருந்து மதம் இலவசமா கொடுத்து வந்திருக்கிறேன். என் சேவை உன் சேவை நீ செய்யன்னா அதை நீயே செய்ய அப்படின்னு கிறிஸ்துவர்கள் செய்யறாங்க அந்த வேலையை. அவர்கள் மிஷனரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜெயிலுக்கா போய் வாரம் டெய்லி ஜெயில்களில் அவர்களுக்கு ஞான பயிற்சி, அவர்களுக்கு போதனை பயிற்சி, அவருக்கு மன ஆறுதலுக்கு, அவர்களுக்கு ஒவ்வொரு பண்டிகைனாலும் போய் உணவு கொடுக்கறது. இப்போ பக்ரீத் வந்துருச்சு, அவங்க இருந்தோம் எத்தனை பேர் முஸ்லீம் 10 பேராவது இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது கொடுக்கவும் முடியாது. ஒரு நல்ல சாப்பாடு அதே பழைய கஞ்சி தான் அன்னைக்கும் கிடைக்கும். இன்னைக்கு கறி சோறு இவங்க கொண்டு போய் கொடுக்கறது, இவங்க அவங்களுக்கு கொண்டு போய் நல்ல உணவுகள் நினைச்சு சந்தோஷமா போய் பார்த்தாலே சந்தோஷமாச்சு. அவங்களுக்கு புத்தாடே அணிய வேணாம், பிரியாணி திங்க வேணாம். அன்னைக்கு போய் நல்லடியா 4 பேர் இப்ப பார்த்தாலே அவங்களுக்கு மனசுல ஆறுதல் தானே. இது அவங்க செய்யறானுங்க, செஞ்சு மனதை கவர்ந்து எத்தனை பேர் கிறிஸ்துவரா மாத்துறாங்க. காப்பீர் ஜெயிலில் இருக்கிறவங்களே காப்பீர்ல கிறிஸ்துவரா மாத்திடுறாங்க. ஆறுதலுக்கு அவங்க மனசு ஆறுதல் சொல்ல யாரும் இருக்காது, கவலைப்படாதுங்க. ஆண்டவன் நல்ல வழி காட்டுவான், நீங்க இறையில் வெளியே வந்துருவீங்க, நீங்க வெளியே நாங்க பிரார்த்திக்கிறோம், அப்படியா இப்படியான்னு போய் சொன்னா சந்தோஷமா போயிருக்கு. அதே மாதிரி எத்தனை நோயாளிகள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, போய் அவங்க ஒவ்வொருத்தரா பாக்குறாங்க. இப்ப இந்த பாத்தீங்கன்னா டெய்லி வந்துடுறாங்க வியாதிகளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காண்டி. முஸ்லீம் கைதிகள்கிட்டையும் காப்பீர் வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையும் வர்றாங்க. வந்து ஜீசஸ்ட வேண்டிக்கிறோம், நீங்களும் கடவுள்கிட்ட ஜீசஸ்ட வேண்டிக்கிங்க. அவன் நடக்கிற அந்த முறை மிட்டாய் சாக்லேட்டு ஒரு வருஷத்துக்கு இருந்தா ஹார்லிக்ஸு பாட்டை கொடுக்குறான். நீங்க அவனுக்கு சந்தோஷமாயிடறானுவான். நம்ம செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி சேவைகள்லாம். என்றைக்காவது ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் வியாதியஸ்தர்களை விசாரிச்சுருக்கிறோமா? என்றைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்கிறோமா? டெய்லி செய்யறாங்க இந்த வேலையை. இதை கொண்டு மனதை கவர்ற வேலையை செய்யறாங்க. நமக்கு மார்க்கம் சொல்லுது சிறை ரிகாபுங்கிறது சிறைச்சாலையில் உள்ளவர்களையும் குறிக்குது, முகாத்திபின்களையும் குறிக்குது. அடிமை சிறையில் வாழக்கூடியவர். எத்தனை இந்த ஊர்ல எத்தனை எத்தீம்கள் இருக்கிறாங்க, தாயை இழந்த தந்தை இழந்த சிறுவர்கள் எத்தனை பேர் இந்த ஊர்ல இருக்காங்க, கணக்கெடுப்பு போட்டு இருக்கா? கணவனை இழந்த விதவைகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவருடைய இன்றைய கதி என்ன? இன்றைய அவர் உணவு தேவைகளுக்கு, இருப்பிட தேவைகளுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வழி என்ன உன்னிட இருக்கா? கிடையாது. இந்த ஊர்ல எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க? இந்த ஊர்ல பத்தி பிச்சைக்காரங்க, அவர் உண்மையை பிச்சைக்காரங்க யாரு? அது உண்மையிலேயே அவர்களுக்கு வாழ வழியற்றவர்கள் என்ன? அவங்களுக்கு என்ன சாப்பாடு? ஏதாவது உங்களுக்கு நம்மளுடைய திட்டம் இருக்கா? எதுவும் கிடையாது. படுத்து தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, சோறு திங்கிறது, சரியா போகுது. ஆடுறது, பாடுறது, விளையாட்டு, கூத்து, டிவி பார்க்கறது, பேப்பர் படிக்கிறது, இதோட சரியா போச்சு நம்முடைய வாழ்க்கை. இது குர்ஆன் வேற ஓதிக்கிறோம். நம்ம குர்ஆன் லானத் செய்யும். நம்ம வாழ்ந்தா இந்த சமுதாயத்துக்காண்டி வாழணும். பை பொது சேவைகளில் ஈடுபடணும். பை மக்களுக்காக வேண்டி வாழணும். சும்மா அப்படி ஊர் சுத்தி இருக்காது, மாயாவரம் அங்க இங்க அப்படி சுத்துறது. அது பாடுது புது ஜூப்பா சொக்கா எடுத்து போடுங்க. யாருக்காவது ஒருத்தர் பத்தியாவது காலப்பட்டையா? ஒரு ஏழைக்கு இன்னைக்கு நீ வாழ்வு கொடுத்தாயா? இல்ல ஏழை கொமுருக்கு வேணா வாழ்வு கொடுக்குறேன், அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. தெரியாதா? அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அந்த குர்ஆனே நம்மளை திட்டம். والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس. பசி பட்டினி வரக்கூடிய நேரத்திலேயும், வியாதி வரக்கூடிய நேரத்திலேயும், போர்களுடைய நேரத்திலேயும் பொறுமை கொள்ளக்கூடியவர்கள். இதெல்லாம் வந்த போதும் பொறுமை மேற்கொள்ளக்கூடியவர் நம்மள எத்தனை பேர் இருக்கிறாங்க? பசி பட்டினி பொறுமைன்னு அர்த்தம் என்ன? இதை கொண்டு போதுமாக்கி
நிதானத்தை கடைபிடிக்குதல். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒரே கூப்பாடு, இன்னும் இப்படி கஷ்டம் ஒரே கஷ்டம் நஷ்டம் வாழ்றான், என்ன அல்ல அங்க பெருசா கொடுத்துட்டான், வியாதி வந்தா ஒரே கூப்பாடு, அடுத்தவர்களை குறை சொல்லுதல், அல்லாவே குறை சொல்லுதல், எல்லாமே நம்மகிட்ட நடக்கும். பொறுமை இல்லை, வஹீனல் பாஸ் நம்ம இடத்துல நடக்கு, நம்மகிட்ட சொல்லி அடுத்த பத்தி நான் பேச நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? உலாய்கல்லதீன சதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள். தாங்க சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் எங்க தேவையை பூர்த்தி செய்யறான் அப்படின்னு சொன்னது உண்மையாளர்கள் இவர்கள் தான். இவர்கள் தான் தக்வா உடையவர்கள் என்றார். என்னங்க பை, நாளைக்கு பார்ப்போம். சரவு படிங்க.